வெல்கம் வியூவர்ஸ். அது சரியா ஏப்ரல் 24, 2025 ராஜஸ்தான் மாநிலத்துடைய தலைநகரான ஜெய்ப்பூர்ல நேரம் காலையில 9 மணி நெருங்கிட்டு இருந்துச்சு. அப்ப 45 வயதான காயத்ரி யாதவ் தன்னுடைய வீட்டில் இருக்கிற டைனிங் டேபிள் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற அவங்களுடைய செல்போன் ரிங் ஆக அதை எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மறுமுனையில பேசின ஒரு ஆண் நபர், நான் ஹரியானா ஹிசார் அப்படிங்கிற சிட்டியில் இருக்கிற சோனி அப்படிங்கிற ஹாஸ்பிட்டல் இருந்து பேசுறேன். இங்க உங்களுடைய பொண்ணுக்கு ரொம்பவே சிவியரான தீக்காயம் ஏற்பட்டு சீரியஸான கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன். சோ உடனடியா நீங்க இங்க வாங்க அப்படின்னு சொல்றாரு. பட் அதை கேட்டு சிரிக்க ஆரம்பிச்ச காயத்ரி, சாரி ராங் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாங்க. ஆனா அடுத்த சில நொடிகளிலேயே மறுபடியும் அதே நம்பர்ல இருந்து கால் வர ஆரம்பிக்குது. என்னங்க, உங்களுடைய பொண்ணுக்கு சீரியஸ் அப்படின்னு சொல்றேன், ஆனா நீங்க அதை சீரியஸா கேட்காம காலை கட் பண்றீங்க அப்படின்னு ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு காயத்ரியோ மறுபடியுமே சிரிச்சுட்டு, என்னுடைய பொண்ணு இப்ப டெல்லியில் இருக்கா, நீங்க வேற யாருக்கோ கால் பண்றதுக்கு பதிலா எனக்கு கால் பண்ணிருக்கீங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆனா அந்த நபர், உங்களுடைய பேரு காயத்ரி தானே, உங்க மகளுடைய பேரு பாவனா தானே, நான் ஒன்னும் ராங் கால் பண்ணல, சோ டிலே பண்ணாம ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் இப்ப காலை கட் பண்றாரு. இத கேட்ட காயத்ரியுடைய முகத்துல இப்ப சிரிப்பு போய் அதிர்ச்சி பரவ ஆரம்பிக்குது. சோ உடனடியா தன்னுடைய மகளான பாவனாவுடைய நம்பருக்கு கால் பண்றாங்க. பட் அப்ப மட்டும் இல்ல, அதுக்கப்புறமா கண்டினியூஸா அவங்க பல முறை கால் பண்ணியுமே கூட பாவனா காலை அட்டென்ட் பண்ணாததால இப்ப அவங்க பதட்டமாக ஆரம்பிக்கிறாங்க. கடந்த மே மாசம் ராஜஸ்தான் மற்றும் ஹரியானாவுல ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட இப்படி ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு நம்மள நினைக்க வைக்கிற ஒரு வித்தியாசமான அதே சமயம் ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான ஒரு கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அபிஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அபிஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்ப அதே நாள், அதாவது மார்னிங் அவர் கால் பண்ணார் இல்லையா, அன்னைக்கு சாயந்தரமே ஹரியானால இருக்கிற சோனி அப்படிங்கிற ஹாஸ்பிட்டலுக்கு தன்னுடைய மகன் கூட வந்த காயத்ரி ரிசப்ஷன்ல போய் அவங்களுடைய மகள் பாவனாவை பத்தி விசாரிக்கிறாங்க. அதுக்கு அவங்களுமே, ஆமா 25 வயதான பாவனா அப்படிங்கிற பொண்ணு தீக்காயம் ஏற்பட்டு எமர்ஜென்சி வார்டுல அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சியான பாவனாவுடைய அம்மாவும் அண்ணனும் உடனடியா எமர்ஜென்சி வார்டுக்கு போறாங்க. அங்க பாவனாவை ட்ரீட் பண்ணிட்டு இருந்த டாக்டர்ஸ் பாவனாவுடைய முகம், கழுத்து, மார்பு, வயிறு அப்படின்னு ஆரம்பிச்சு முழங்கால் வரைக்குமே 3rd டிகிரி பர்ன்ஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரல, ஃபர்ஸ்ட் டிகிரி, செகண்ட் டிகிரி, 3rd டிகிரி பர்ன்ஸ் அப்படின்னு சொல்றாங்களே, ஆக்சுவலா அது எல்லாத்துக்குமே என்ன டிஃபரன்ஸ், ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு தோணலாம். தீக்காயங்களை மொத்தம் 3 வகையா பிரிக்கிறாங்க, 3 ஸ்டேஜா கிளாசிஃபை பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டிகிரி பர்ன்ஸ் அப்படின்னா எபிடெர்மிஸ் அப்படிங்கிற நம்ம ஸ்கின் உடைய அவுட்டர் லேயர் மட்டும் தான் அஃபெக்ட் ஆயிருக்கும். தோல் சிவப்பு கலர்ல மாறிடும், லைட்டா எரியற மாதிரி வலிக்கும், கொஞ்சம் பெயின் இருக்கும். ஆனா சில நாட்கள்ல இந்த காயம் தானா ஹீல் ஆயிரும், சோ பிரச்சனை இல்ல. செகண்ட் டிகிரி பர்ன்ஸ், இதுல தீக்காயம் இன்னும் கொஞ்சம் டீப்பா உள்ள போயிருக்கும், டெர்மிஸ் அப்படின்னு சொல்லப்படுற லேயரை தாண்டி போயிருக்கும். தீக்காயம் ஆன இடம் வீங்கின மாதிரி ஆயிரும், ரொம்ப ரொம்ப வலிக்க கூடியதா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்க கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது ஏதாவது தாளிக்கும் பொழுது எண்ணெய் உங்களுடைய உடம்புல பட்டா எப்படி இருக்கும், பட் அதுவே அந்த கொதிக்கிற எண்ணெய்க்குள்ளேயே கையை விட்டா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு ரொம்பவே பெயின்ஃபுல்லான ஒன்னா இருக்கும். ஆல்சோ இது சரியாகிறதுக்கும் 2 அல்லது 3 மாசம் கூட ஆகலாம். 3rd டிகிரி பர்ன்ஸ்,
இதுதான் இருக்கிறதுலேயே மோசமான ஒண்ணு. நம்ம ஸ்கின்னுடைய எல்லா லேயர்ஸையும் தாண்டி சதை எலும்பு வரைக்குமே போய் டேமேஜ் ஆகியிருக்கும். நீங்க இப்ப நினைக்கலாம், ஐயோ செகண்ட் டிகிரி பர்ன்ஸுக்கு எண்ணெய்க்குள்ள கையை விட்ட மாதிரி வலிக்கும் அப்படின்னு சொன்னீங்க, இதுக்கு எப்படி வலி இருக்குமோ அப்படின்னு. ஆனா எஸ்டிஐ ஸ்ட்ரேஞ்ச்லி இதுல உங்களுக்கு ஒரு துளி கூட வலி இருக்காது. பிகாஸ் நம்மளுடைய நரம்பு எல்லாமே டேமேஜ் ஆகியிருக்கும். சோ வலிய உங்களுடைய மூளையால உணர முடியாது. அண்ட் இந்த காயம் தானா ஹீலுமே ஆகாது. ஐசியூல வச்சு மொத்த ஸ்கின்னையே மாத்தணும். இதுல முக்கியமான விஷயம், தேர்ட் டிகிரி பர்ன்ஸ்ல உயிரை காப்பாத்துறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆனா காயம் ஏற்பட்டு 2 மணி நேரத்துக்குள்ள சரியான ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டா காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப உங்களுக்கு இதை பத்தி கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அகைன் இப்போ நம்ம இந்த கேஸ்குள்ள வருவோம். 25 வயதான பாவனாவை ட்ரீட் பண்ணிட்டு இருந்த டாக்டர்ஸும் அவங்களுக்கு தேர்ட் டிகிரி பர்ன்ஸ் தான் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தோலுக்குமே கீழ் இருக்கிற தசைகள் எலும்பு வரைக்குமே பரவுன தீக்காயம் அதிகமான பாதிப்பு உண்டாக்கியிருக்கு. சோ அவங்கள காப்பாத்துறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு தலையில இடி இறங்கின மாதிரி உறைஞ்சு போன பாவனாவுடைய அம்மாவும் அண்ணனும் அந்த இடத்திலேயே உட்கார்ந்து கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. பட் அப்படி அழுதுட்டு இருந்தவங்களுக்கு பாவனாவை இங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ணது யாரு? ஃபர்ஸ்ட் டெல்லிக்கு போனவங்க எப்படி இங்க வந்தாங்க? அவங்க மேல தீப்பிடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துருச்சு அப்படிங்கிற அடுக்கடுக்கான கேள்விகள் அவங்களுடைய மனசுல வர ஆரம்பிக்குது. சோ நேரா ரிசப்ஷனுக்கு போனவங்க 2 பேருமே பாவனாவை யாரு அட்மிட் பண்ணது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு உத்தேஷ் அப்படிங்கிறவர் தான் உங்களுடைய பொண்ணை அட்மிட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும் பொழுது அந்த உத்தேஷ் ஐடி ப்ரூஃபா கொடுத்த ஒரு ஆதார் கார்டு ஜெராக்ஸையுமே பாவனாவுடைய அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. அதை வாங்கி பார்த்த பாவனாவுடைய அம்மா ஃபர்ஸ்ட் அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுக்கப்புறமா இப்போ உத்தேஷ் எங்க அப்படின்னு கொஸ்டின் பண்றாங்க. அதுக்கு அவங்களுமே 1 ஹவரா நாங்களும் அவரை தேடிட்டு தான் இருக்கோம், அவர் எங்க போனார் அப்படின்னு தெரியல. ஆல்சோ அவருடைய போன் நம்பருமே இப்ப ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த போன் நம்பரை வாங்கி பார்த்த பாவனாவுடைய அம்மாவுக்கு அந்த உத்தேஷ் தான் அவங்களுக்குமே கால் பண்ணிருக்கான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாங்க. பட் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல அவனை தேடுறதை விட பாவனாவை காப்பாத்துறது தான் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு திங்க் பண்ண அவங்களுடைய அம்மா, நாங்க பாவனா இங்கிருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி ஜெய்ப்பூர்ல இருக்கிற எஸ்எம்எஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறோம் அப்படின்னு சொல்றாங்க. எஸ்எம்எஸ் அப்படிங்கிற ஹாஸ்பிட்டல் ஜெய்ப்பூர்ல இருக்கிற மிகப்பெரிய ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கறதால அங்க கொண்டு போனா பாவனாவை காப்பாத்திடலாம் அப்படின்னு உயிருக்கு போராடிட்டு இருந்த பாவனாவை ஆம்புலன்ஸ் மூலமா ஜெய்ப்பூரை நோக்கி கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. பாவனா எப்படியாவது பிழைச்சு வரணும் அப்படின்னு சாமியை வேண்டிட்டு இருந்த அவங்களுடைய அம்மா மற்றும் அண்ணனுக்கு அவங்களுடைய மனசு சுக்கு நூறா உடைஞ்சு போற மாதிரியான ஒரு நியூஸ் காதுல விழுக ஆரம்பிக்குது. எஸ், ஏப்ரல் 24ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு பாவனாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர்ஸ் அவங்கள காப்பாற்ற முடியல அப்படிங்கிற சோகமான செய்தியை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறமா தான் இன்னுமே அதிர்ச்சியான ஒரு செய்தியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இறந்து போன பாவனாவுடைய உடலை அட்டாப்சி பண்ணும்போது தான் அவங்களுடைய வயிற்றுல கத்தியால குத்துன மாதிரியான ஒரு காயம் இருக்கு அப்படின்னும். பட் அப்படி இருந்தாலுமே அவங்களுடைய மரணத்துக்கு அது காரணம் இல்ல, தீக்காயம் தான் மெயின் ரீசன் அப்படின்னும். மேலும் அந்த தீக்காயம் பாவனாவுடைய உடல்ல பெட்ரோலை ஊத்தி தான் பற்ற வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. இதை கேட்ட பாவனாவுடைய அம்மாவுக்கு இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த உத்தேஷ் தான், அவன் தான் இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பாவனாவுடைய மரணத்தை பத்தி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு விசாரிக்க வந்த போலீஸ் கிட்ட உத்தேஷ் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ண போலீஸ் ஒரு 0 FIR போட்டு அதை ஹிசார் போலீஸ்க்கு ஃபார்வர்ட் பண்றாங்க. அது என்ன 0 FIR அப்படின்னா, அதாவது பாதிக்கப்பட்டவங்க இந்தியாவுடைய எந்த ஒரு இடத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல வேணாலுமே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அவங்களுடைய கம்ப்ளைண்ட்டை அவங்களுக்கு பாதிப்பு உண்டான அந்த இடத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபார்வர்ட் பண்ண முடியும். அதுக்கு பேரு தான் 0 FIR. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொண்ணு சென்னையில இருந்து கோயம்புத்தூருக்கு பஸ்ல போறாங்க. அப்படி பஸ்ல போகும்போது சென்னையிலேயே பஸ்ஸுக்குள்ள இருக்கிற ஒருத்தனால பிரச்சனை ஏற்படுது. இப்ப அந்த பொண்ணு கோயம்புத்தூர்ல வந்து இறங்கினதுக்கு அப்புறமா கோயம்புத்தூர் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கோயம்புத்தூர் போலீஸ் இப்ப அந்த கம்ப்ளைண்ட்டை 0 FIRல ரெஜிஸ்டர் பண்ணி சென்னை போலீஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணணும். இதே ஃபர்ஸ்ட் எல்லாம் இப்படி பண்ண மாட்டாங்க. கிரைம் எங்க நடந்துச்சோ அங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா 2012ல நிர்பயா கேஸ்க்கு அப்புறமா தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்து 2013ல இருந்து இது அமல்ல இருக்கு. சரி, ஓகே. இப்ப எதுக்காக பாவனாவுடைய அம்மா அந்த உத்தேஷ் மேல சந்தேகப்படுறாங்க? பிகாஸ் அவரு தானே கால் பண்ணி உங்களுடைய பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு இன்ஃபார்மே பண்ணாரு அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இதே கேள்வியை தான் போலீஸுமே அவங்க கிட்ட கேட்டாங்க. அப்பதான் இதுக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்களை பாவனாவுடைய அம்மாவான காயத்ரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப
இப்ப இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 7 வருடங்களுக்கு முன்னாடி, சரியா சொல்லணும் அப்படின்னா 2018வது வருடம் மார்ச் மாசம், பாவனா அவங்களுடைய ரிலேட்டிவ் ஒருத்தருடைய மேரேஜ் அட்டன் பண்றதுக்காக ஹரியானா போறாங்க. அங்கதான் அந்த கல்யாண பொண்ணுடைய ரிலேட்டிவான இந்த 24 வயதான உத்தேஷ மீட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சு போயிருச்சு அப்படிங்கறதால 2 பேருமே போன் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அதிலிருந்து அவங்களுக்குள்ள லவ்வுமே டெவலப் ஆக ஆரம்பிக்குது. 2 பேரும் உயிருக்கு உயிரா காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப உத்தேஷ் அவருடைய பேரண்ட்ஸ் கிட்ட இந்த விஷயத்தை, இந்த மாதிரி நான் பாவனாவை லவ் பண்றேன், அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சம்மதம் வாங்குறாரு. பட் பாவனாவுடைய அம்மாவுக்கோ, அதாவது இப்ப இது எல்லாத்தையுமே போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா காயத்ரி, அவங்களுக்கோ பாவனாவை வெளிநாட்டுக்கு அனுப்பி MBBS படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்திருக்கு. சோ அவங்க இப்போதைக்கு பாவனாக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிற ஐடியா எங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே போல உத்தேச லவ் பண்ணிட்டு இருந்த பாவனாவையும் கன்வின்ஸ் பண்ணி படிக்கிறதுக்காக பிலிப்பீன்ஸ்க்கும் அனுப்பி வைக்கிறாங்க. சோ அங்கேயே MBBS கோர்ஸ் முடிச்ச பாவனா 2023 செப்டம்பர் மாசம் இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா இந்தியாலேயே மெடிசன்ல மாஸ்டர் கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச பாவனா அதுக்கான எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஃபாரின் கண்ட்ரீஸ்ல MBBS முடிச்சவங்க இந்தியால டாக்டரா பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, இல்ல மாஸ்டர் டிகிரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு FMG அப்படிங்கிற, அதாவது ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமை எழுதி பாஸ் பண்ணணும். அப்படி பாஸ் பண்ணா மட்டும்தான் அவங்களால கன்டினியூ பண்ண முடியும். சோ அதை பாஸ் பண்றதுக்காக டெல்லியில் இருக்கிற ஒரு கோச்சிங் சென்டர்ல ஆன்லைன் மூலமா படிக்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்றாங்க. அது ஒரு ஆன்லைன் கோர்ஸ் அப்படின்னாலும் 2 வாரத்துக்கு ஒரு தடவை அவங்க டெல்லிக்கு போய் அந்த கோச்சிங் சென்டர்ல ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வரணும். அப்படி அட்டன் பண்றதுக்காக தான் ஏப்ரல் 21ஆம் தேதி வீட்ல இருந்து டெல்லிக்கு கிளம்பியிருக்காங்க. அப்படி போன என் பொண்ணு இப்ப பிணமா தான் நான் திரும்பி பாக்குறேன். சோ இந்த உத்தேஷ் தான் என்னுடைய பொண்ணை ஹரியானாவுக்கு கடத்திட்டு போய் அவன் தான் ஏதாவது பண்ணிருக்கணும் அப்படின்னு பாவனாவுடைய அம்மாவான காயத்ரி போலீஸ் கிட்ட சொல்லி முடிக்கிறாங்க. இப்ப அந்த கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ண ஹிசார் போலீஸும் நேரா பாவனா அட்மிட் ஆயிருந்த அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பாவனா சமையல் பண்ணும் பொழுது அவங்களுடைய உடம்புல தீ பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி தான் அந்த உத்தேஷ் அவங்கள அட்மிட் பண்ணதா அங்க இருக்கிற டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ரிசப்ஷன்ல இருந்த உத்தேஷுடைய ஆதார் கார்டை வாங்கின போலீஸ் அங்க இருக்கிற CCTV ஃபுட்டேஜை செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல இருந்து காலையில 8:35 மணிக்கு போர்வை போத்திருந்த பாவனாவை கூட்டிட்டு உத்தேஷ் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள நடந்து போறதையும், ஆனா அடுத்த 1 மணி நேரத்திலேயே அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு அவன் வெளியே போறதையும் நோட் பண்றாங்க. உடனடியா உத்தேஷுடைய வீட்டை கண்டுபிடிச்சு அங்க போன போலீஸ் அங்க திறந்த நிலைமையில இருந்த அவனுடைய வீட்டை சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த வீட்டுக்குள்ள பெட்ரோலோட ஒரு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் இருக்கிறதையும், மேலும் ரத்தக்கரை படிஞ்ச ஒரு கத்தி இருக்கிறதையும், ஆல்சோ பாவனாவுடைய ID கார்டு, லேப்டாப் மற்றும் போன் இது எல்லாமே இருந்த ஒரு பேக் இருக்கிறதையும், எல்லாத்துக்குமே மேல பாவனாவுடைய சில துணிகள் எரிஞ்சு போன நிலைமையில தரையில கிடக்கிறதையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த டைம்ல தான் பக்கத்து வீட்டுல விசாரிக்கும் போது உத்தேஷுடைய மனைவியுடைய போன் நம்பரை போலீஸ் கிட்ட கொடுக்கறாங்க. ஆமா STI, உத்தேஷ்க்கு கல்யாணமாகி ஒரு குழந்தையும் இருக்கு. இப்ப போலீஸ் உத்தேஷுடைய மனைவிக்கு கால் பண்ணி நடந்த விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்படி போலீஸ் சொன்னதை கேட்டு ஷாக்கான உத்தேஷுடைய ஒய், நான் ஹிசார் சிட்டியில் இருக்கிற என்னுடைய அம்மாவுடைய வீட்டுல இருக்கேன், கொஞ்ச நேரத்துல அங்க வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 1 மணி நேரத்திலேயே உத்தேஷுடைய பேரண்ட்ஸை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அப்படி வந்த உத்தேஷுடைய மனைவி அவர் எங்க போனாரு அப்படின்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது கூடவே சில முக்கியமான விஷயங்களையும் போலீஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க சொன்ன விஷயங்களை கேட்ட போலீஸ் இப்ப கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி உத்தேஷுடைய ஒய்ஃப் என்ன சொன்னாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். பட் இப்ப போலீஸ்க்கு ஏற்பட்ட அந்த கன்ஃபியூஷனை சால்வ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தலைமறைவா இருக்கிற உத்தேஷ் பதில் சொன்னாதான் முடியும் அப்படிங்கறதால அவனுடைய போட்டோவை டிவி, நியூஸ் பேப்பர் அப்படின்னு எல்லா இடத்துலயும் பப்ளிஷ் பண்றாங்க. பட் அப்படி அவங்க பப்ளிஷ் பண்ண அடுத்த 2வது நாளே, அதாவது மே 1 அன்னைக்கு இந்த வழக்குடைய முக்கிய குற்றவாளியான உத்தேஷ் தானா ஹிசார் போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆகுறான். இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத போலீஸ் இப்ப அவனை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் போலீஸ் மட்டும் இல்ல, இப்ப இந்த கேஸை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கே ஷாக் கொடுக்கிற மாதிரியான உண்மைகளை இதுவரைக்கும் நீங்க கேட்டதெல்லாம் அவங்களுடைய வெர்ஷன். ஆனா இந்த கேஸ்ல உண்மையாவே என்ன நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா சார் அப்படின்னு தன்னுடைய சைடுல இருக்கிற நியாயத்தை அவன் போலீஸ் கிட்ட கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி இந்த கேஸ் ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான ஒரு கேஸா மாறினதுக்கு காரணமா இருந்த அவனுடைய கன்ஃபஷன்ல அவன் சொன்ன விஷயங்கள் இதுதான்.
பாவனாவுடைய அம்மா சொன்ன மாதிரி உதேஷ் பாவனாவை மேரேஜ் ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணது, அவங்கள லவ் பண்ணது, அப்புறம் குடும்பத்தோட போய் பாவனாவுடைய அம்மா கிட்ட பொண்ணு கேட்டது அப்படின்னு அது எல்லாமே உண்மைதான். அப்படின்னாலும் அவங்க உண்மையாகவே பாவனாவை உதேஷ்க்கு மேரேஜ் பண்ணி வைக்காததுக்கு காரணம் உதேஷ் ஒரு காலேஜ்ல கிளர்க்கா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிறது தான். அதாவது பாவனாவை நாங்க டாக்டராக போறோம், சோ அப்படிப்பட்ட எங்களுடைய பொண்ணுக்கு என்ஜினியர் இல்ல டாக்டர் அப்படின்னு தான் மாப்பிளை பார்க்க போறோம் அப்படின்னு பாவனாவுடைய அம்மா உதேஷுடைய பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. இவங்க தான் இப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா தான் உயிருக்கு உயிரா லவ் பண்ணிட்டு இருந்த பாவனாவுமே உதேஷ் கிட்ட வந்து நான் எங்க அம்மாவுடைய ஆசைப்படி MBBS படிக்கிறதுக்காக பிலிப்பைன்ஸ்க்கு போறேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றாங்க. இதனால சுக்கு நூறா உடைஞ்சு போன உதேஷ் அந்த காதல் நினைவுகள்ல இருந்து வெளியே வர முடியாம தவிக்க ஆரம்பிக்கிறாரு. பட் பாவனாவை நினைச்சிட்டு உதேஷ் வருத்தப்படுறத பார்த்த அவருடைய பேரண்ட்ஸ் 2018 நவம்பர் மாசம் அவருக்கு நிக்கி அப்படிங்கிற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அப்படியே வருடங்கள் ஓட உதேஷும் தன்னுடைய மனைவியோட சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் கல்யாணமாகி 5 வருடங்கள் கழிச்சு உதேஷ்க்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. ஆனா அதே 2023 தான் பாவனாவும் இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க. அப்படி இந்தியாவுக்கு வந்த பாவனா அவங்களாகவே உதேஷ்க்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நீங்க எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா, குழந்தை இருக்கா அப்படின்னு ரொம்பவே அக்கறையா விசாரிச்சு பேசுறாங்க. உதேஷுமே தன்னுடைய முன்னாள் காதலி அப்படிங்கிற அன்பு ஒரு பக்கம் இருந்தாலுமே அவங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா தான் ரிப்ளை பண்ணிருக்காரு. அப்பதான் பாவனாவும் உங்களுடைய ஒய்ஃப் மற்றும் குழந்தைய நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அவருமே பாவனாவை ஒரு 2 முறை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. இதிலிருந்து பாவனா உதேஷ் மற்றும் அவருடைய ஒய்ஃப் நிக்கி இவங்க 2 பேர் கூடயுமே அடிக்கடி போன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி எல்லாமே நல்லா போயிட்டு இருந்த இந்த சிச்சுவேஷன்ல தான் திடீர்னு பாவனாவுடைய பேச்சு மாற ஆரம்பிக்குது. அதாவது உதேஷ அவங்களால மறக்க முடியல அப்படின்னும் இப்பவுமே அவங்க அவரை லவ் பண்றதாகவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த சிச்சுவேஷன்ல எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஆனா உதேஷ் அவங்க அப்படி பேசுறத விரும்பல. இப்ப என்ன பண்ண முடியும், எனக்கு கல்யாணமாகி குழந்தை இருக்கு, சோ நீ உனக்கு அப்படின்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்க ட்ரை பண்ணு அப்படின்னு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிருக்காரு. ஆனா அதுக்கு பாவனாவோ அவரு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரியான ஒரு ரிப்ளையை பண்றாங்க. நீங்க உங்களுடைய ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணிருங்க, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி உதேஷ்க்கு ஷாக் கொடுக்குறாங்க. இப்ப இதை கேட்ட உதேஷ் பாவனா கூட பேசுறதையே அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்களுடைய நம்பரை பிளாக் பண்றாரு. இதனால அப்செட் ஆன பாவனாவோ உடனடியா உதேஷுடைய ஒய்ஃப்க்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. பட் உதேஷ் ஏற்கனவே பாவனா சொன்ன எல்லா விஷயங்களையும் தன்னுடைய ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருந்ததால இப்ப அவங்களுமே பாவனாவை அவாய்ட் பண்றாங்க. ஆனா பாவனாவோ நான் பேசுனதெல்லாம் தப்பு தான், அதுக்காக உங்க 2 பேர்கிட்டயுமே சாரி கேட்டுக்கிறேன், ஆனா மறுபடியும் உதேஷ மட்டும் என் கூட பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறாங்க. பட் அதுக்கு உதேஷுடைய ஒய்ஃபோ சாரி, உங்களுடைய மனசுல இந்த மாதிரியான ஒரு எண்ணம் வந்ததுக்கு அப்புறமா இனிமேல் நீங்க உதேஷ் கூட பேசினா அது சரியா வராது, சோ நீங்க உங்களுக்கு அப்படின்னு ஒரு லைஃப் அமைச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க சொன்ன அடுத்த 4வது நாளே, அதாவது ஏப்ரல் 21ஆம் தேதி அன்னைக்கு சரியா சொல்லணும் அப்படின்னா பாவனா எக்ஸாம் எழுத போறதா வீட்ல இருந்து டெல்லிக்கு கிளம்பினாங்க இல்லையா, அன்றைய நாள் ஐ எம் நாட் ஓகே, ஐ வில் எண்ட் மை லைஃப் அப்படின்னு உதேஷுடைய ஒய்ஃப்க்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. பட் இந்த மெசேஜை பார்த்த உதேஷும் சரி அவருடைய ஒய்ஃபும் சரி அதை பெருசா கண்டுக்காம அப்படியே விட்டுருக்காங்க. இப்படி சொன்னாலாவது நம்ம கிட்ட உதேஷ் பேசுவான் அப்படின்னு நினைச்ச பாவனாவுக்கு அவங்க கண்டுக்காம விட்டது ரொம்பவே கோவத்தை ஏற்படுத்துது. சோ இப்ப கோவமான பாவனா உதேஷ் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த சம்பவத்தை ஏப்ரல் 24ஆம் தேதி காலையில 8 மணிக்கு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எஸ், பாவனா அவங்களுடைய உடல் முழுவதுமே பெட்ரோல் ஊத்தினபடி கூடவே கையில ஒரு கத்தியோடவும் உதேஷுடைய வீட்டுக்குள்ள வந்து நிக்க ஆரம்பிக்கிறாங்க. அன்றைய நாள் நான் ஏற்கனவே சொன்னபடி வீட்ல உதேஷ் மட்டும்தான் இருந்திருக்காரு. அவருடைய ஒய்ஃபும் குழந்தையும் அவங்களுடைய அம்மா வீட்டுல இருந்திருக்காங்க. இப்படி திடீர்னு வீட்டுக்கு வந்த பாவனா பெட்ரோல் வாசனையோட வீட்டுக்குள்ள நிக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. பட் அப்படி அவர் ஷாக் ஆகி என்ன பேசுறது அப்படின்னு கூட தெரியாம நின்னுட்டு இருக்கும் போதே பாவனா தன்னுடைய கையில் இருந்த கத்தியால அவங்களுடைய வயிற்றிலேயே குத்திக்கிறாங்க. அப்படி குத்திக்கிட்டு நீங்க உங்களுடைய ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா என்னுடைய உயிரை நானே எடுத்து இறந்து போயிருவேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கையில் இருந்த தீப்பெட்டி எடுத்து ரொம்பவே கோவமா உதேஷுடைய முன்னாடி காட்டுறாங்க. அதுல அதிர்ச்சியில ஆடி போய் நின்னுட்டு இருந்த உதேஷோ உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, ஒழுங்கா தீப்பெட்டியை கீழே போடு, ரத்தம் போயிட்டு இருக்கு, நம்ம உடனடியா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள திட்டி இருக்காரு. ஆனா இதனால ஆத்திரமான பாவனாவோ உடனடியா தீக்குச்சியை பத்த வச்சு அவங்களுடைய உடலை அவங்களே எரிய வைக்கிறாங்க. ஆல்சோ தீயுடைய வெப்பம் தாங்க முடியாம அலறுனபடி வீட்டுக்குள்ள அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதனால அதிர்ச்சியுடைய உச்சத்துக்கே போன உதேஷ்
அங்கிருந்த தண்ணி எடுத்து பாவனா மேல ஊத்தி, மேலும் அங்கிருந்த போர்வை எடுத்து பாவனாவுடைய உடல் மேல சுத்தி எரிஞ்சிட்டு இருந்த தீய அணைக்கிறாரு. அதுக்கப்புறமா அவங்களுக்கு சமையல் பண்ணும் பொழுது தீ பிடிச்சிருச்சு அப்படின்னு செக்யூரிட்டி கிட்ட சொல்லிட்டு அந்த ரெசிடென்ஸ்ல இருந்து வெளியே வந்து அங்கிருந்த ஒரு ஆட்டோ மூலமா பாவனாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்படி ஆட்டோல போயிட்டு இருக்கும் போதுதான், ஆமா செக்யூரிட்டி இருக்கும் பொழுது எப்படி நீ அவங்கள தாண்டி உள்ள வந்த அப்படின்னு உதேஷ் அவங்க கிட்ட கேட்டிருக்காரு. பாவனா இப்ப படுகாயம் அடைஞ்சிருந்தாலுமே அப்போதைக்கு பதில் சொல்லக்கூடிய சுயநினைவோட தான் இருந்திருக்காங்க. ஆமா, செக்யூரிட்டி கேள்வி கேட்பாங்க, என்னுடைய பேக்ல பெட்ரோல் கேன் இருக்கிறதையும் கத்தி இருக்கிறதையும் செக் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அதனாலதான் காம்பவுண்ட் சுவரை ஏறி குதிச்சு வீட்டுக்குள்ள வந்தேன் அப்படின்னு தாங்க முடியாத வழியில முணங்கிக்கிட்டே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து அட்மிட் பண்ண உதேஷ் போலீஸ் கேஸ் அப்படிங்கறதால சமைக்கும் பொழுது தீ பிடிச்சிருச்சு அப்படின்னு டாக்டர்ஸ் கிட்ட போய் சொல்லியிருக்காரு. ஆல்சோ அப்பதான் பாவனாவுடைய அம்மாவுக்கும் கால் பண்ணி சொல்லியிருக்காரு. பட் இதுக்கப்புறமா உதேஷ்க்கு பயம் வர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது ஒருவேளை பாவனா இறந்து போயிட்டாங்க அப்படின்னா நம்மள தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அதனால போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்கிருந்து யாருக்குமே தெரியாம கிளம்பி அதே சிட்டியில் இருக்கிற ஒரு லாட்ஜில் போய் தனியா ஒரு ரூம் எடுத்து தங்கவும் செஞ்சிருக்காரு. பட் அந்த ரூம்ல நல்லா யோசிச்சு பார்த்த அவருக்கு, நம்ம எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்க முடியும், சோ பெட்டர் நம்மளே போய் சரண்டர் ஆகி உண்மையா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி தான் நானே வந்து சரண்டர் ஆன அப்படின்னு நடந்த எல்லா உண்மைகளையும் கன்ஃபஸ் பண்ணி முடிக்கிறாரு. இப்ப இவருடைய கன்ஃபஷன்ல பாவனா உதேஷுடைய ஒய்ஃபுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா? சோ அதை தான் உதேஷுடைய ஒய்ஃப் ஸ்டார்டிங்லேயே போலீஸ் கிட்ட காட்டியிருப்பாங்க. அதனாலதான் போலீஸுமே கன்ஃபியூஸ் ஆகியிருப்பாங்க. மேலும் உதேஷுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற காம்பவுண்ட் சுவரை யாரோ ஜம்ப் பண்ணி குதிச்ச மாதிரி ஹைட்டுக்காக கனமான கற்களை ஒண்ணு மேல ஒண்ணா அடுக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கறதையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. சோ இதில் இருந்து உதேஷ் கன்ஃபஷன்ல சொன்ன எல்லா விஷயங்களுமே அப்படியே மேட்ச் ஆகுது. பட் அப்படி இருந்தாலுமே கூட உதேஷ் இனிமே போலீஸுடைய கஸ்டடியில தான் இருக்காரு. போலீஸுமே அவருக்கு எதிரான எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்குதா, இல்ல உதேஷ் சொன்னது உண்மைதானா அப்படின்னு சிசிடிவி ஃபுட்டேஜஸ், அங்க இருக்கிற காம்பவுண்ட் சுவர் மற்றும் உதேஷுடைய வீட்டுக்குள்ள அப்படின்னு ஃபாரன்சிக் டீமை வச்சு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், டிஎன்ஏ மாதிரியான எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த கேஸ்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, உதேஷ் சொன்ன மாதிரி உண்மையாவே பாவனா அவங்களுடைய உயிரை அவங்களே எடுத்து இறந்து போயிருந்தாங்க அப்படின்னா அது ரொம்பவே தப்பான ஒரு முடிவு அப்படின்னு தான் சொல்லணும். முதல்லயே உதேஷ்க்கு மனைவி இருக்காங்க, குழந்தை இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுமே உதேஷ் பாவனாவை மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபோர்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுவே கூட ரொம்பவே பெரிய தப்பு தான். உதேஷ் தான் வேணும் அப்படின்னா ஆரம்பத்திலேயே அவங்களுடைய அம்மாவுடைய எதிர்ப்பை மீறி உதேஷ அவங்க மேரேஜ் பண்ணிருக்கணும். இல்ல அம்மா தான் முக்கியம் அப்படின்னா ஒரே அடியா உதேஷ உதறி விட்டுட்டு ஒதுங்கி போயிருக்கணும். அதை விட்டுட்டு ஸ்மூத்தா போயிட்டு இருக்கிற உதேஷுடைய லைஃப்ல குறுக்க புகுந்து குட்டைய குழப்பின பாவனா அவங்களுடைய உயிரையும் இழந்து அவங்களுடைய ஃபேமிலி மற்றும் உதேஷுடைய ஃபேமிலியுடைய நிம்மதியும் கெடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலா நான் இப்ப சொன்னது எல்லாமே உதேஷுடைய ஒய்ஃப் போலீஸ் கிட்ட கொடுத்த வாட்ஸ்அப் சாட்ஸ் மற்றும் உதேஷுடைய கன்ஃபஷனை வச்சுதான். ஒருவேளை அது பொய்யா இருந்தா நான் இப்ப சொன்ன எதுவுமே பொருந்தாது. அது மட்டும் இல்ல, ஹாஸ்பிட்டலை கொண்டு வந்து சேர்த்திருக்காரு அப்படிங்கறதையும், அப்படி சேர்க்கும் பொழுது அவருடைய ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் தான் கொடுத்திருக்காரு அப்படிங்கறதையும், ஆல்சோ உதேஷுடைய ஒய்ஃபே ஆமா நடந்தது இதுதான் அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்றதையும் வச்சு பார்க்கும்போது உதேஷ் அப்படி பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்னு தான் தோணுது. பட் மேபி யாருக்கு தெரிய போகுது, பாவனா இறந்துட்டாங்க அப்படிங்கறதால இது எல்லாமே அவர் சொன்ன பொய்யா கூட இருக்கலாம். பிகாஸ் உதேஷ் சொல்றது உண்மையா அப்படிங்கறத கிராஸ் செக் பண்ண போலீஸ் இல்ல யாராலையுமே முடியாது. சோ அதுக்காக தான் இனிமே ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. சோ மை டியர் எஸ்டிஐ இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? உதேஷ் தான் பாவனாவை இப்படி பண்ணிருப்பானா, இல்ல அவரு சொல்ற மாதிரி பாவனா தான் இது எல்லாத்துக்குமே காரணமா? உங்களுடைய எஸ்டிஐ இன்ட்யூஷன் என்ன சொல்லுது? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த கேஸ்ல ஃபியூச்சர் அப்டேட்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் உங்களுக்கும் அப்டேட் பண்றேன். மேலும் அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.